பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட தேவ ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த சகல விதமான உங்களுக்கு நன்மைகளை செய்தபடியினாலே சகலவிதமான ஆசீர்வாதத்தினால் உங்களை நடத்தினதற்காக எல்லா தீமைக்கும் தீய சக்திகளுக்கும் விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு அவரை குறித்து அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒருமன ஆவியோடு தேவ சமூகத்தில் நாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை செய்திருக்கிற நன்மைகளெல்லாம் மேன்மைப்படுத்தி நன்றி சொல்லும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா தீமைக்கும் தீய சக்திகளுக்கும் விலக்கி எங்களை முற்றிலுமாக பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நடத்தினரே, அதற்காக நன்றி. எல்லா ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்கள். கடந்த வாரம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகளையும் படிக்கிற மாணவ மாணவிகளையும் வேலை செய்கிற ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களையும் கர்த்தர் கிருபையாக பாதுகாப்பாய் நடத்தினதற்காக எல்லாம் மனதார நன்றி சொல்லுங்கள். வாய்களை திறந்து எல்லாம் நன்றி சொல்லுங்கள். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுதும் கடந்த வாரம் முழுதும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து சகல விதமான நன்மையினால் போஷித்தீரே, நடத்தினரே, பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் மனதார நன்றி சொல்லுங்க. ஐ கிவ் தேங்க்ஸ் காட். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தில் உள்ளவங்க கணவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் ஒருமன ஆவியோடு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு உயிர் சேதங்கள், எத்தனை மரண ஓடைகள், எத்தனை மருத்துவமனையில் வியாதிஸ்தர்கள் படுக்கையின் வேதனைகள், இவைகள் மரண ஆவிஸ்திலிருந்து ஆண்டை ஒவ்வொருவருக்கும் மத்தியில் எங்களை கிருபையாக பாதுகாத்தீரே, தயவாக நடத்தினரே, கிருபையாக ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே, எங்கள் குடும்பத்தை சமாதானமாக நடத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சந்தோஷத்தின் பாதையிலே எங்களை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தீரே, உடைகளை கொடுத்தீரே, நல்ல வேலைகளை கொடுப்பதற்கு ஞானம் பெடன் கிருபையும் பாதுகாப்பு தந்தீரே, நல்ல வேலைகளை கொடுத்தீரே, குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு தேவையான ஆன்ற வசதிகளை உருவாக்கி தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் மனதார நன்றி சொல்லுங்க. தேவனாக கிறிஸ்துவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, அவர்களை ஆசீர்வதித்த தேவனை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாதமாக நடத்துவதற்காக நான் கூடி வந்திருக்கிறோம் சொல்லி ஜெபமுங்க. எங்களை நடத்துங்கப்பா. சகல விதமான ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் மேன்மை என் தேவனாக கர்த்தர் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களை அற்புதமாய் நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக, தயவாய் நடத்துவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஒரு கண்களிலே தயவு கிடைக்கபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனதுருக்கமுள்ள தேவனே, மனதுருகிற தேவனே, எங்கள் குடும்பங்களிலே மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டு ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாட்டு ஜெப குறிப்புகளுக்கும் ஒரு கண்களிலே இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பாடல் துதி ஆராதனையில் எங்களை மகிமையாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடுக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற உங்களுடைய சிந்தை இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தினது போல நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபையில எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நல்ல நடத்துதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவாகிய உமக்குள்ளரே நாங்கள் ஐக்கியப்பட
நல்ல ஜெபமனுக்கு உமக்கு முன்பாக ஆண்டவர் உமக்கு முன்பாக சகல விதமான ஆண்டவரே அன்பினால நிலைத்திருக்கவும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க சபையோரோடு நாங்கள் இணைந்து ஆண்டவர் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் உங்களுடைய திருப்பணிகளை செய்வதற்கு ஒருமன ஆதி அப்போஸ்தலர்களை போல எங்கள் உள்ளத்தில் நீர் ஆண்டவரே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளவும் உறுதியான உபதேசத்தில் நிலைத்திருக்கவும் உறுதியான நம்பிக்கையில நாங்கள் வாழ்ந்து ஜெபிக்கவும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. உங்களுடைய கிருபையினால நடத்துவீராக, தயவினால நடத்துவீராக, இரக்கத்தினால நடத்தும் ஆண்டவரை. நல்ல சொல்லி ஜெபமனுக்கு கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி நல்ல அனலாய் ஜெபமனுக்கு இயேசுவின் நாமத்தினால அந்நிய பாஷையில பேசி ஜெபமனுங்க. நல்லா விட்டு கொடுத்து ஜெபமனுங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. நல்ல பேசுங்க. வாய் திறந்த கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உனக்கு நன்மை செய்ய போகிற தேவனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நல்ல ஆவிட நிரம்பி நல்ல ஜெபமனுக்கு. கர்த்தராக இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே என் மத்தியில் இருக்கிறவரே, எங்கள் சபையில் இருக்கிறவரே, எனக்குள் இருக்கிறவரே, எனக்கு ஒரு நல்ல விடுதலை தாங்க ஆண்டவரே. மாம்சத்தின் கிரிகைகளை அழிக்கும்படியாக ஆவிக்குரிய ஆண்டவரே கிரிகைகளை நான் நிலைத்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உடைய வல்லமையினால அதிகாரமுள்ள வார்த்தையினால் எல்லா கிரிகைகளை இப்பொழுது நான் விரட்டி அப்புறப்படுத்துகிறேன். என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இன்னும் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யப்பா. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்தவித ஆயுதங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாய்க்காத போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நல்ல ஜெபமனுங்க. நன்றி சொல்லி நல்ல ஜெபமனுங்க. நல்ல துதிங்க. என் ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஏற்படுத்தின ஒரு நோக்கம் அவர் துதி சொல்லி வரும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி படுகிற ஏறெடுக்கும்படியாக துதி சொல்லும் போது துதியின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க. நான் துதிகளை ஏறெடுக்கும் போது தேவன் செய்த நன்மைகளை என் நாவிலிருந்து துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் என் அருகில் இருந்து என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த சபையில கூடி வந்திருக்கிற எங்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரசன்னத்தில் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தில் நிரப்புவீராக, அந்நிய பாஷையில நிரப்புவீராக, வரங்களை நிரப்புவீராக, வேத வசனத்தில் ஆண்டு வாசிக்க உற்சாகப்படுத்துவீராக. அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எனக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஜெபமனுக்கு ஆவிக்குரிய பாதையில என்னை நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கப்படுகிற நேரங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, துதிக்க, உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. என் ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனாக கர்த்தர் அவர் ஒத்தாசை உனக்கு அனுப்பும்படியாக, ஒத்தாசை உனக்கு தரும்படியாக உங்களுடைய கண்களை ஆவிக்குரிய தேவனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறெடுத்து நல்ல ஒருமன ஆவியோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையை ஆசீர்வாதமா நடத்துங்கப்பா. எங்கள் ஜனங்களை பாதுகாப்பாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் கொண்டு வாங்க. முழு ஆராதனை முழு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி, கொண்டு வரப்போவதற்காக நன்றி அப்பா. முழு சமாதானத்தை முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆத்தும பாரத்தின் வாஞ்சையோடு பிள்ளைகள் தடையில்லாமல் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த தடைகள் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ரீபா ஷாக்கா தான ரபா பாக்கா லாபா யாந்தூனா காபா தான ரீபா பாக்கா லாபோ பூதானா ஷாதானா ராக்கா லாபா தீனி ரீக்கா லாபோ. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவில நிரம்பி நல்ல கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிங்க. பாடல் வேலை ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. பாடி மகிமைப்படுத்துகிற ஆராதனையை போதகரை ஆசீர்வாதமா நடத்துங்க. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சங்கீத வாசிக்கிறவர்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அறிவிப்பு வாசிக்கும் போது ஒவ்வொரு அறிவிப்புகளையும் கேட்டு அதன்படி ஆண்டரே ஆமென் என்று கீழ்ப்படிந்து அதன்படி நடத்த கிருபை பாராட்டும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்காக ஆண்டரை உழைத்து கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டரை உமக்காக ஊழியத்திற்காக கொடுக்கிற
காணிக்கை தசம பாகத்தை நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியனோட நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வேதத்தின் பிரகாரமாக ஆண்டரை பேசவும் உபதேசிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் அடியனை மறைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டரே வாலிபர் சிஏ கிளாஸுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வாலிபர் சிஏ கிளாஸ் ஆசீர்வதிங்க. அநேக வாலிப பிள்ளைகள் கலந்து கொள்ள தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவநாமம் உயர்த்தப்பட கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டரை மாலை நடக்கக்கூடிய ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. வேதாகம பாடசாலையை ஆசீர்வதித்து தாங்க. பைபிள் ஸ்டடியில படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தவறாமல் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சுகபத்திரத்தோடு அழைத்து வர உதவி செய்ய சத்திய வசனத்தை ஆண்டரை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவித்தவர்கள் ரட்சிப்புக்குள் நேராய் நடத்துவதற்கு ஆண்டு ஆத்தும பணியை ஒரு பிள்ளைகளை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. கிருபையுள்ள தேவனே, இந்த சபையில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். ஒரு பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியங்களும் நிறைவேற்றணும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனி தருவடைய ஜெபிக்கிறேன். என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்களோ, என்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்புக்காக வந்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளோட உள்ளத்தில் பாரத்தை அறிந்த தேவன், தேவைகள் அறிந்த தேவன், எல்லாவற்றும் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டரை இரட்டத்தனையான நன்மையினாலே ஆண்டரை நீர் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி நன்றி சொல்லத்தக்க அற்புதமாய் நடத்துகிறார்கள். சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா தீய சக்திகளுக்கும் தீய மனிதர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஆலோசனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவாக்கு வண்ணப்பட்ட நாமத்தில் கண்டித்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆரம்பம் முதல் மகிமை ஆண்டரை முடிவு வரை ஒரு மகிமையின் பிரசனத்திலே ஆசீர்வாதத்திலே சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் பரவசத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா ஜனங்களும் ஏற்ற வேளையில கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். தேவன் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே நிறைவேற்றுவதற்காக பதில் கொடுப்பதற்காக நம்மை நடத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ரா ஷாகா தானா ரபா காலாபா ரீ கா தானா ஷாகா தானா ரீ காலாபா. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. இப்படி நாம மகிமைப்படும்படியாக நீர் செய்த நன்மைகளெல்லாம் நன்றியின் வழியின் பாடல் வழியாக நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதிக்க இப்பொழுது ஒப்பு கொடுக்குற பாஸ்டர் சார்லஸ் நம்மை மோனிகா கிறிஸ்டா அவங்க இருவரும் பாடல் ஆராதனை நம்மை நடத்துவார்களாக. எல்லாரும் உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய ஆராதனை இயேசு அங்கீகரிக்கணும்? அவங்க மாத்திர கரங்களை சேர்த்து காமிப்போமா? ஆராதனை என்பது ஒரு கடமைக்காக நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நம்ம தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யணும். அவர் துதிக்கிற இடத்துல வாசம் செய்கிறவர். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் செய்கிறவர். இன்னைக்கு இந்த காலை வேளையில் அவர் வாசம் செய்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் முன்பாக ஆமேன் என்று சொல்லுவோமா? நாம் நினைக்கிறது காட்டிலும் அவர் மேலான காரியத்தை செய்வார். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக்கொள்வதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்ம வாழ்க்கையில் நினைத்தது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க பெரிய காரியமாக இருக்கும். நம்ம நினைத்திருக்கிற ஒரு காரியம் சின்னதாக இருக்கலாம், நம்ம தேவைகள் சின்ன தேவைகளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற தேவை உங்களுக்கு மிகப்பெரிய தேவை உங்களுக்கு வைத்திருக்கு. ஆமே சொல்லுவோமா? விசுவாசிக நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. சொல்லுமா? நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு. களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி அறிவு புகுத்துவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகுத்துவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் கரங்களை அசைத்து களி கூறுவோம். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், நீ கீழாகாமல். தேங்க்யூ அப்பா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறு. களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமா? அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தம் கர்த்தரின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன வாக்கு ஒரு நாளும் மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாக்கு அவர் எனக்காக வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு 1000 தலைமுறைக்கு அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்க எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அந்த வாக்கு தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை நிறைவேற்றுவாராக. நல்லா கரலை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமா? அவர் கர்த்தரின் நாம எனக்கு பலம். இன்னைக்கு ஏசப்போட நாமம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பலன்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாம எனக்கு இருந்தா போதும். ஆனால் தான் வேதவசன வீதமாக சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பலனை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க சோர்வோட வந்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பலன் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்கிற நல்ல ஒரு தகப்பனாக விசுவாசிக்க நல்ல ஆமென் என்று சொல்லுவோமா? துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை இன்பமாய் மாறும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்கிறார் 147ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வரும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்களுக்கு காணப்படும். அதே போல் நீங்கள் துதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்பமாய் மாறும். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு கர்த்தரை போற்றி நீங்கள் பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கைகள் அர்ப்பணமான வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் இயேசு சம்பூர்ணமாய் இன்பமாய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுவாராக. ஆமென் என்று சொல்லுவோமா? இந்த பாடல் உங்களுக்கு புதிய பாடலாக இருக்கலாம், ஆனால் இந்த பாடலை என்னோட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடுவோமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்லுவோமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம். சொல்லுவா? போற்றி 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 இயேசுவை, பாடி பாடி உயர்த்துவோமா? உயர்த்திடுவோம். நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அன்று கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. யெகோவா ஈரே என்றால் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அன்னைக்கு ஆபிரகாம் அன்னைக்கு அந்த வனாந்திரத்தில் ஈசாக்கை பலியிடும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேற்றும் பொழுது, அன்னைக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் அவன் நிற்கும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறான், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீ எனக்கு பார்த்து கொள்வீர். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த பாடல் ஏதோ கடமைக்காக பாட வேண்டாம். அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும் பொழுது உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் கத்து அவர் சமூகத்தில் பார்த்து கொள்வாராக. ஆமென் சொல்லுவோமா? இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது ஒரு தேவ பிரசன்னத்தோடு பாடுவோமா? புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவை ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார்,
உடலிருந்து மீட்பார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே, யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே, யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி உயர்த்திடுவோம், பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே, யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே, யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. எல்லாம் எழும் நின்று பாடுவோமா? இயேசுவை பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆராதனை அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி உயர்த்திடுவோம், பாடுவோமா இயேசுவை கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. நல்ல கரணையத்தை ஆராதனை செய்வோமா? நாயகியப்பா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென்.
எல்லாரும் கண்களை ஒரு விசை மூடி இயேசுவே உம்மை போற்றி மகிழ்கிற ஆண்டவரே, உடைய நாமத்தின் பலத்த துருகத்தினால ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நல்ல கரணை தட்டி இயேசுவுக்கு அர்ப்பணிப்போமா? இயேசுவே, அவர் எனக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார். அந்த இயேசு எனக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார். எந்த சத்துரு எனக்கு எதிரி நுழையாதபடிக்கு அவர் என்னை காத்து நடத்துகிற கர்த்தர். ஏன்னா அவர் எனக்கு அரணாய் இருக்கிறார். அவர் அரணான கோட்டையுமா இருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, வாதையும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு அவர் என்னை வேடனுடைய கண்ணிகளுக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு என்னை தப்பிவித்து அவர் என்னை தப்பிவிக்க அவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவர் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? இயேசுவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். இன்னைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? இயேசுவே, நீர் எனக்கு அரணான கோட்டையுமா இருந்தேனே, தப்பிவிக்க நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. எனக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர் நிமித்தமாய் எங்களை காத்து நடத்துகிறவரே. இன்னைக்கு நான் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு மறு உத்தரவு நீர் அருளுவீராக ஆவியானவரே. அவரை சொல்லுகிற மாத்திரம் நல்ல வாய்களை திறந்து அவரை நோக்கி கூப்பிடுவோமா? சிறந்த முறையிலே குரல் எழுக்கும் சிலுவை ரத்தம் நீ சிந்தி நீரே, இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே, இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது எந்த எதிரி உங்களை தொடவே முடியாது. ஏன்னா இயேசுவின் அரணான கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? சிறந்த முறையிலே குறை எழுப்பும் சிலுவை சிந்தினீரே, சிறந்த முறையிலே சிலுவை ரத்தமே சிந்தினீரே, இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் 7 மணியை ஓடி போவதாக. ஆமே. அதுக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி செய்தீரே, நன்றி தகப்பனே, உள்ளத்தினாலது நன்றி செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை சேர்த்து நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்மை நன்றி இயேசுவே, தேங்க்யூ அப்பா, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தினி அன்பு கூந்தி பாவம் நீக்கிட கழுவி விட்டு. சொல்லுவோமா? ஜீவன் தந்தினி அன்பு கூறுகிறவரே, கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வந்தே. உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய வந்தே. அதற்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி
அதிகாரம் அகற்றுவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டே. சொல்லுவோமா? இருளில் அதிகாரம் எந்த பாவம் அணுகாதபடிக்கு உம்முடைய அரணுக்குள்ளாக சேர்த்து கொண்டீரே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. காலவரை உமை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சிக்கரமாரே தலரமா செய்தி. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி இயேசையா. அந்த நாமத்தை சொல்லுவோமா? இயேசையா நன்மை செய்கிறவரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் கர்த்தருடைய எல்லா தீமையிலிருந்து விடுவிப்பாராக. அவர் ரத்த கோட்டைக்குள்ள அடிகாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். சொல்லு, இம்மட்டும் உதவினவரே, இனியும் என்னை காப்பாராக. இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரையில தட்டி பாடுவோமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் மேலனானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் மேலனானார் யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நல்ல அன்னி பாச நிமித்தமாக இயேசுவை தொழுது கொள்வோமா? சிக்காராமாரே தாலாலாலாமா. அவர் எனக்கு அரணானவர். அவர் அரணான கோட்டையும் உள்ளவர். எந்த தீங்கும் என்னை அணுகாது. எந்த பொல்லாப்பும் அணுகாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும்
என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவரே, அபிஷேகம் உம்மை நாங்கள் துதிக்கிறேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எந்த எதிரியும் உங்களை அணுகாது. உங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகட்டும். நான் மோசையோட இருந்திருப்போது உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரலை தட்டி எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு என்னை தப்பி வைக்கிறவரே, நீ அழவே வேண்டாம். இன்னைக்கு உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துருத்திலே வைத்திருக்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை நீ அடக்கிக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு நாட்கள் நீ அழுதிருக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நிமித்தமாக அநேக நேரம் நீ அழுதிருக்கலாம். சூழ்நிலை நிமித்தமாய் நீ அழுதிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழாதே மகளே, உன் சத்தத்தை நீ அடக்கிக்கொள். அவர் உன் குழப்பத்தை ஆனந்த சந்தோஷமாக மாற்றுவராக. நம்பிக்கையுடைய சிறகுகளே, நீ அரணுக்கு திரும்பு, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவே உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நான் பிடிச்சு கொள்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை விட்டு நான் ஒரு நாடு நான் விலக மாட்டேன். அவரை சொல்லுகிற மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகத்தில் நான் யாரே நான் நம்ப மாட்டேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் யாரும் அற்புதத்தை செய்வதாக கர்த்தாவே, என் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. என்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறாங்க ஆண்டவரே. அது உம்மால மாத்திரம்தான் ஆண்டவரே வரும். ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கேன். ஆண்டவரே அன்னைக்கு ஸ்தேவான் மரிக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது இயேசு நிற்கிறதை அவன் பார்த்தான். இன்னைக்கு இயேசு முகத்தை நீங்க பாருங்க. அன்னைக்கு மோசே முகமுகமாய் கர்த்தரை பார்த்தான். இன்னைக்கு இயேசுவே, நான் உம்மை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அழாதபடிக்கு என்னுடைய சத்தத்தை எல்லாவற்றையும் அடக்கி என்னை ஆனந்த மகிழ்ச்சியை நான் மாற பண்ணுகிறவரே, நான் உம்மையே நான் நம்புகிறேன் ஆவியானவரே. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி எனக்கு யாருமே ஆண்டவரே. என்னை நம்பிறவரெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆனா நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம், உம்மையே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடிச்சு கொண்டு சொல்லுமா? இயேசு சொன்ன வார்த்தைய பிடிச்சு கொண்டு ஆண்டவரே, உங்க முகத்தையே உங்க முகத்தை பிரசனத்தை நோக்கி
நோக்குகிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கரணைய செஞ்சு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களை யாரு கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். உங்களை யாரு மறந்தாலும் இயேசு ஒரு நாள் மறவாதவர். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். இந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வேன் என்று நம்பிக்கையில். இது ஒரு பாட்டாய் பாடாமல் அர்ப்பணிப்போடு பாடுவோமா? உங்க கரத்தையே, உங்க கரத்தை நாங்க பிடித்துக் கொள்ளுவோம் ஏசையா. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. பிடிச்சு கொள்ளுவேனப்பா. உம்மைத்தான் எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம் வந்தாலும் உம்முடைய செட்டையின் நிழலிலே நாங்கள் மகிழ்வேன். உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என்ற நாமத்தை சொல்லுவோமா ஏசையா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். இயேசுவே என்னை மறவாதவரே உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்புகிறேன். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். ஐயப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை தட்டி அவரை நம்பியிருக்கிறவர்கள் மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தை நல்ல கரங்களை தட்டி எனக்கு நல்ல அற்புதத்தை செய்வீராகப்பா. நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு நீ காண்பிப்பீராக ஆண்டவரே. நீடித்த நாட்களாய் உம்முடைய ரட்சிப்பினால் எங்களை நடத்துகிறவரே. உம்முடைய மாத்திரம் நம்புகிறானவரே. உம்மை பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது மலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் எடுத்து எழும்புவார்கள். அங்கு ஓடினாலும் சோர்வடைகள், நடந்தாலும் ஒரு நாளும் இளைப்படையாதவனே கர்த்தர் அவனை மகிமையாய் இரட்சிப்பாய் நடத்துவாராக. ஆமென் என்று சொல்லுவோமா? அவரை நம்பினவர்கள் மாத்திரம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டருக்கு நன்றி. ஆராதனை நடத்தினதுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்போ மோனிகா கிறிஸ்டிக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம மத்தியிலே சங்கீதம் 2வது சங்கீதத்தை ஸ்டீஃபன் முன்பாக வந்து வாசிக்க கேட்கிறோம்.
ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ பேர் ஆண்டவருக்கு உண்மையாக ஆராதிச்சிங்க? உண்மையாக ஆராதிச்சேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உங்கள் ஆராதனை நிமித்தமாக, அர்ப்பணிப்பின் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் சிமியோன் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை வாசிக்க, அதன் பின்பு ஓரிரு அறிவிப்பை அடியன் வாசிக்க கேட்கிறோம். முன்பாக கர்த்தருடைய நாம சோதரம். இன்று வாலிபரான சி கிளாஸ் நடைபெறும். இரண்டாவது ஆரணை முடிந்த பிறகு 11:45 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அனைவரும் கட்டாயம் கலந்து கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். நாளை இரவு 8 மணிக்கு பெண்கள் ஜெபக்கூடி நடைபெறும். பாஸ்டரமாக செய்தி ஏறெடுப்பாளர் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிமியோன் ஒரு பெட்ரோல். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட அறிவிப்புக்காக சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கேட்டவர்கள் அத்தனை பேரும் தயவு கூர்ந்து இந்த அறிவிப்பு நிமித்தமாக நீங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாலை நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடியில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு மாதத்தில் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். உபவாச ஜபத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கும்போது அதிலையும் வீட்டில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அடுத்தது ஒரு அறிவிப்பு. பைபிள் சேம் நம்ம ஏஜி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2500 சபைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலியமாக பைபிள் சாம்பியன் என்று சொல்லி நவம்பர் 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே டைமில் சரியான 3 மணி மாலை எக்ஸாம் நடக்கும். இதில் பைபிள் சாம்பிள் என்ற வேதாகமத்தை குறித்து பார்க்கும் என்றால் 6 வயதுக்கு உட்பட்டவங்க ஏ குரூப்பு, 7 வயதுலேருந்து 6 வயது உள்ளவங்க ஏ குரூப்பு. யாக்கோப்பு நிருபத்தை மாதம் நீங்கள் படித்தா போதும். 6 வயசு உள்ளவங்க 30 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். பி குரூப் வந்து 7 வயதுலேருந்து 9 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாக்கோப்பு நிருபத்தை படித்தா போதும். அவங்க 60 மார்க்கு எடுத்தால் போதும். சி குரூப் உள்ளவங்க 10 வயதுலேருந்து 13 வயது உள்ளவங்க யாக்கோப்பு புத்தகம் முழுவதும், அது மாத்திரமில்லாமல் யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கும், அந்த யூதா புத்தகத்தையும் வாசிக்கணும். 100 மதிப்பெண்கள் அவங்க எடுக்கணும். டி குரூப் உள்ளவங்க 14 வயதுலேருந்து 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாக்கோப்பு யூதா புத்தகத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து கொள்ள வேண்டும். அதில் கேள்வி கேட்கக்கூடியதில் 100 மதிப்பெண்கள் எடுக்கணும். அதே போல் இ குரூப்பு வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எழுதக்கூடியவங்க இ குரூப்பு. அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு எபிரேயர் ஆகமத்தையும் யூதா ஆகமத்தையும் ரெண்டுமே எழுத வேண்டும். 100 மதிப்பெண்கள் அவங்க எடுக்கணும். இதில் வந்து 2 பரிசு வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து கீபோர்டு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கு கீபோர்டு ஒன்று கொடுப்பாங்க. 2வது பரிசு எடுக்கிறவங்களுக்கு இது கிட்டார் கொடுப்பாங்க. எனவே படித்து கொள்ளுங்கள். இதனுடைய பதிவு கட்டணம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க பதிவு கட்டணம் 30 ரூபாய், ஒரு நபருக்கு 30 ரூபாய். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் வந்து அக்டோபர் மாதம் 10வது மாதத்தில் இந்த 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். லாஸ்ட் டேட்டு 27ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க வந்து NKIV என்ற ஜேவி என்ற மொழிபெயர்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? எனவே இந்த பதிவு கட்டணம் 30 ரூபாய் வந்து நீங்கள் பாஸ்டர் சார்லஸ் அவங்ககிட்ட கொடுக்க அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய லிஸ்ட்டு அங்கே நோட்டீஸ் போர்டில் இருக்குது, நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது 2வது காரியம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சபையின் அங்கத்தினர் ஃபார்ம் வாங்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அங்கத்தினர் படிவம் இருக்கிறது. இந்த அங்கத்தினர் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு வந்து இதில் உங்களுடைய சபைக்கு ரெகுலராக வந்துடுறீங்க வச்சிங்களேன், நீங்கள் அங்கத்தினர் ஃபார்ம் கண்டிப்பாக வாங்கி கொள்ளுங்கள்.
எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற திருச்சபை, இந்த சபை தான் எனக்கு தாய் சபை போல ரெகுலராக நான் வருகிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இந்த ஃபார்ம், ஐக்கிய ஃபார்ம் நீங்கள் வாங்கணும். இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பெயர், விலாசம், தொலைபேசி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் எல்லாமே இதில் இருக்க நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணி எனக்கு வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா சரி, இல்லை புறப்பட்டு போகும்போது கொடுத்தாலும் சரிங்க. இது எல்லாமே இதில் இருக்கிறது. இது எதுக்காகன்னா, உங்களுடைய பிறந்த நாள் வரும்போது நாங்கள் ஜெபிப்போம். அதே போல் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு திருமண நாள் இருக்கும்போது ஜெபிப்போம். அதே போல் மற்ற காரியங்களுக்காக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம், ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல அங்கத்தினராக சபைக்கு அங்கத்தினராக இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சபையோரும் ஊழியக்காரர்களாக நாங்களும் உங்களுக்கு சில வேளையில் உதவி பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் நாங்கள் ஒத்துழைப்போம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபார்ம் வாங்காதவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. ரெகுலராக இந்த ஃபார்மும் வேணும்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இதில் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ரூபி அவங்க இருக்குங்களா? இந்த கையை உயர்த்தி காண்பீங்க. இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை கையை உயர்த்தி காமிச்சோன்னா தம்பி சார்லஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பாஸ்டர் சார்லஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க கையை உயர்த்தி காண்பிக்கிறவங்களுக்கு கொடுங்க. இது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு எது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். நீங்கள் உரிமையாக எங்களோட என்ன செய்யலாம், கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் சபைக்கு அங்கத்தினர் அல்ல என்ற ஒரு பட்சத்தில் தான் இருக்கும். நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்களே, அந்த எல்லாத்திலையும் கலந்து கொள்வதற்கு இது எதுவாக இருக்கும். இதை வாங்கி வீட்டில் வச்சிடாதீங்க, தயவு செய்து ஃபில் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு தெரியும், உங்களுக்கு திருமண காரியம் நாள் வரும்போது நாங்கள் ஜெபிப்போம். அதே போல் பர்த்டே வரும்போது நாங்கள் கூப்பிட்டு ஜெபிப்போம். சில வேளையில் வந்து உங்களுக்கு எந்த காரியம் தான் நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் என்ன செய்யலாம், முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாங்கி கொள்ளுங்கள், படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்போ ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. ஒரு புதிய தம்பதிகள் நம்ம சபையில் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பழைய விசுவாசி தான். அவங்க திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடக்கப்பட்டது. இப்போ அவங்க முதல் முறையாக குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க தயவுசெய்து முன்பாக வரும்படியாக கேட்குறோம். சதீஷ், கவிதா என்ற அன்பு மகள், 2 பிள்ளைகள் முன்பாக வாங்க. சபையோராக நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபிக்க அன்பாய் நாங்கள் கேட்குறோம். இந்த ஜெப காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய வாங்க, முன்னாடி வாங்க. ஆண்களில் ஒருத்தர், பெண்களில் ஒருத்தர் சுருக்கமாக ஜெபிக்கணும். சரிங்களா? ஆண்களில் ஒருத்தர் வில்லியம் சகோதரி, அவர் அந்த குடும்பத்துக்காக ஜெபமனுக்கு புதுசாக திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. வில்லியம் பிரதர் ஊழியக்கார், அவர் அவங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை எடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பெண்களில் யாரோ ஒருத்தர் ஜெபிங்க. எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. நன்றி இயேசுவே. சதீஷ்குமாருக்காக, கவிதாவுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமீன், ஆமீன். 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 தேங்க்யூ. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பெண்களில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் மூத்தவங்க, அவங்க யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வயதில் கொஞ்சம் மூத்தவங்க ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பெண்களில் யாரோ ஒருத்தர் யார் வேணால் ஜெபிக்கலாம். உஷா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். ஆமீன். வரும் நாட்கள் நல்ல ஒரு பக்தியுள்ள சன்னதி, புத்திரை சிவிகாரத்தை, கர்ப்பத்தின் கனியை தாருங்க ஆண்டவரே. ஆமீன். ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கட்டும், கணவன் மனைவன் இடத்துல இருக்கட்டும்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்க ஒரு நல்ல பக்தி உள்ள சன்னதிகளாய் கர்த்தர் பெரும்படியாக நல்ல ஒரு புத்திரை சுவிகாரத்தை கொடுக்கும்படியாக ஆயுள் நாட்கள் முழுவதும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நித்தமும் காத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. தொடர்ந்து வாங்க, உங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் அழைங்க. உங்களுக்கு விருந்து வைப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எப்போ வந்தாலும் வரலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. உட்காரலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்களா? இந்த சபைக்கு இன்றைக்கு தான் புதிதாய் வந்திருக்கிறீர்கள். யாராவது இருந்தீங்கன்னா எழுந்து நிற்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது சாட்சி, யாராவது சாட்சி பகுதின்னா சாட்சி சொல்லலாம். சாட்சி இருக்கிறதா? சுருக்கமான சாட்சி இருக்கணும். சிஸ்டர் கேட்டுக்கொண்டாங்க. நன்றி. அவனுக்கு மைக் கொடுங்கப்பா. கத்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. கத்தர் கூட சிரிச்சாச்சு என்னது கத்தருக்கு கோடான்கோடி சோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு கூட வீட்டில் கூட சாப்பாடு வைக்கிற குக்கரில் கூட சாப்பாடு வச்சுருந்தேன். அது ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக அங்கேயே தான் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நானும் மகன் கூட அப்போ தான் வெளியே போனேன். குக்கர் கூட ஒரு செகண்ட் கூட இல்லை, வெடிச்சிருச்சு. சாப்பாடெல்லாம் மேலே தெரிச்சு, அந்த மூடியெல்லாம் கூட மேலே லாஃப்டில் போய் விழுந்துருச்சு. கத்தர் மகனை என்னை கூட எந்த ஆபத்து இல்லாதபடிக்கு, தீங்கு இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். கத்தர் கோடான்கோடி சோத்திரம். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தமைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி எந்த காரியம் செய்யுங்க, அதில் ஒரு அற்புதம். தீமைகளை கர்த்தர் அந்த இடத்துல நன்மையாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வேறு யாராவது சாட்சி இருக்குங்களா? சாட்சி இல்லாத பட்சத்தில் அடுத்த வாரம் சொல்லிடலாம். சிறு குழந்தைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்பும்படியாக பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கிறோம். 3 வயதுலேருந்து 14 வயதுக்கு கீழே உள்ளவங்க பிள்ளைகளை அனுப்புங்க. ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அனுப்புங்க. சரியாக 8:30 வந்துடணும் உள்ளார. நம்ம மத்தியில் மோசஸ் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜபிக்க அன்பாக கேட்குறோங்க. மோசஸ் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசஸ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிற தேவ வார்த்தை காதுள்ள தேவ ஜனங்களாக நாம் அனைவரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நாம் கேட்க கடவுமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தைகளை குறித்து தேவன் நம் மத்தியிலே பேசினதாக பார்த்தோம். கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் மேன்மையாக வைப்பார். இன்ற நாட்களில் 2வது இந்த வாரத்தில் தேவன் செய்த தொடர்ச்சியாக என்ன சொல்லுவேன்னா, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மைப்படுத்துங்கள். மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மைப்படுத்துங்கள். அவர் அதன் நிமித்தமாக மகிமைப்படுவார். மகிமையின் ராஜா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தவிர ஒரு மனிதனையோ பேரும் புகழ்ச்சியுள்ள எந்த மனிதனையோ நம்ம மேன்மைப்படுத்துவதற்காகவோ அவங்கள பெருமைப்படுத்தி பேசுவதற்காகவோ சபையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது எந்த காரியம் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அவரை நம்ம மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த காரியம் ஒரு மனிதன் நிமித்தமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னா அவங்கள தான் மேன்மைப்படுத்துகிறாங்க, அவங்கள என்ன செய்கிறாங்க, மெச்சிக்கொள்கிறாங்க, பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க, புகழ்ச்சியோடு பேசுகிறாங்க. அவங்கள எல்லாவற்றுக்கும் மேலாய் அவங்களை சார்ந்து என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் அற்புதம் நமக்கு செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தேவனாக கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதற்கு மறந்து ஆஃப்டால் அழிந்து போகிற சரீரமாகி மனிதனை மகிமைப்படுத்துகிறாங்க.
அவர்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் டைரக்டாக நமக்கு தேவைகளையும் ஆசீர்வாதத்தை தரமாட்டார். ஒரு மனிதனை கொண்டு தான், யாராவது ஒருவரை கொண்டு தான் நம்முடைய தேவைகளை மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை நம்ம மைண்ட் செட்டில் எப்பவுமே இருக்கணும். தேவ ஜனங்களாகி நாம் உலகத்திலிருந்து வேறு பிரித்து தேவ சமூகத்தில் அழைத்த வந்த அந்த நாள் முதல் கொண்டு உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய ஜீவன் தேவன் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்கிற அந்த நாள் வரைக்கும் நாம் விடுகிற சுவாசம் முதல் கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி மேன்மைப்படுத்துகிறவர் தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் விடுகிற சுவாசம் புரியுதுங்களா? நேற்று நாங்கள் 2-3 நாட்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் சூலூர் போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் நடத்துகிறாங்க, இலவசமாக நடத்துகிறாங்க. எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் அவங்க குணமாக்க முடியும் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிசியோதெரப்பி மூலியமாக செய்கிறாங்க. அப்போ நானும் பாசமாக சரி போய் பார்ப்போமே என்று இப்போ நாங்கள் போயிருந்தோம். எல்லாமே ஆவிக்குரிய சபை உள்ள பிள்ளைகள் தான் அங்கே நடத்துகிறாங்க. அங்கே நிர்வாகம் நடத்தக்கூடியவங்களை கூட ட்ரஸ்ட்டு நடத்துறவங்க கூட ஊழியக்காரர்கள் தான். சூலூர் பகுதியில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஆக அங்கே பார்த்துட்டிங்கன்னா வரவங்க பார்த்துட்டிங்கன்னா பக்க வியாதியும் கை கால் நொண்டி உள்ளவங்க, மூச்சு திணற உள்ளவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க. நம்ம ஏஜி பாஸ்டர் கூட அவர் மூலியமாக தான் நாங்களும் போயிருந்தோம். அப்போ அவங்க அம்மாவையும் அவரும் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் அங்கே போகும்போது அதில் பார்த்துட்டிங்கன்னா எத்தனையோ பேர்கள் ஸ்ட்ரோக்கு விழுந்தவங்க, கை கால் வராதவங்க, அவங்கெல்லாம் இப்போ நல்ல சாட்சி சொல்கிறாங்க, குணமாயிட்டு இருக்குங்க. இப்போ முதல்ல எப்படி இருந்தால் இப்போ நல்லா இருக்குது, கை நல்லா தூக்க முடியுது, நல்லா டான்ஸ் ஆக்ஷன்லாம் நிறைய பண்ணுறாங்க, நல்லா கைகால் சுகத்தோடையே பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அப்போது அதில் பார்த்துட்டிங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் இப்போ பேசுகிறாரு, பேச முடியாத அளவுக்கு அப்படியே மூச்சு இழுத்து விடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் முதல் அதோடு ரொம்ப இருந்ததாமல் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது பேசுகிறாரு, பேச முடியல. ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, பாடவும் முடியல. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்க சுகப்படுத்தினால அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, நல்லது தான். ஆனாலும் அந்த சுகத்தோடு பலத்தோடு இம்மட்டும் எங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அது மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் அவங்க சுவாசம் விடுறது, சுவாசமே ரொம்ப கஷ்டப்பட்டு விடுறாங்க. எல்லாவித பலவீனம் குடும்பத்தினால கைவிடப்பட்டவங்களாம் நிறைய அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள ஒரு 50-70 பேருக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க. அப்போது அந்த மாதிரி எல்லாமே புறஜாதிகள் மட்டுமல்ல, சொந்த பந்தத்தினால் கைவிடப்பட்டவங்க, தேவ பிள்ளைகள், சபையோர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொள்கிறாங்க. இது எதனால நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை என்னையும் கண்மணி போல பாதுகாத்து சகல விதமான ஆசீர்வாதத்தினால நமக்கு ஜீவனை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணின தேவனுக்கு, நல்ல உதவி செய்த தேவனுக்கு, எல்லாவித நன்மையினால் நம்ம போஷித்து நடத்தின தேவனை நாம் மேன்மைப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். இதனால தான் நம்மளோட ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகிறதுக்கு காரணம். தேவனை எந்த மனிதன் மகிமைப்படுத்தாம தன்னையே மேன்மைப்படுத்தி தன்னையே பேரும் புகழ்ச்சியாக பேசுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு நன்றி சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நான் தினந்தோறும் எழுந்திருக்கிறேன்னா, நான் ஜீவனோடு கர்த்தர் சுவாசத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தர் எழுந்திருக்க பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எத்தனையோ பேர்களை இரவு நேரத்தில் பாதிப்பு, எத்தனையோ பேர் மரணத்தை சந்திக்கிறாங்க, வியாதிகளை சந்திக்கிறாங்க, எத்தனையோ பேர் உடல் சரீர பலவீனத்தில் படுக்கையில் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் பாதுகாத்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, மனுஷாலை மேன்மைப்படுத்துகிறோம், மனிதர்களை மேன்மைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரை ஒதுக்கி வைத்திடுறோம். ஆண்டவர் மூலையில் உட்காருங்கன்னு சொல்கிறோமா, உட்காடுறோம். மனுஷர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் நன்றி சொல்லுகிறோம், அவங்களை மேன்மைப்படுத்துகிறோம், மற்றொரு இடத்துல புகழ்ச்சியாக பேசுகிறோம். அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் நினைப்பார், என்ன திறமை நினைப்பார்? உனக்காக, உன் கஷ்டத்துக்காக, உன் சூழ்நிலைக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக, உன் தேவைக்காக இந்த மனுஷன் நிமித்தமாக உனக்கு எவ்வளோ நான் உதவி செய்து இன்றைக்கும் இந்த மனிதன் நிமித்தமாக உனக்கு நான் உதவி செய்தேனே, ஆனாலும் நீ என்னை ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், மறந்து விட்டாய் என்று சொல்லி உன்மேலே எனக்கு ஒரு குறை இருக்கு என்று சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அப்போ யார் எதை செய்தாலும் அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மேன்மைப்படுத்தணும். இந்த அளவுக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் என் தேவனாக எனக்கு கொடுத்திருக்கிற ஈவு பிச்சை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுவோமா? உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நித்திய காலமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். எங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகும்போது கூப்பிட்டு கேட்டாங்க, திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஐயா 33 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் 34 வருஷம். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. 34 வருஷம் ஒரு இணை பிரியாத ஒரு பிள்ளைகளை போல இளம் தம்பதிகளை போல் அங்கே நாங்கள் சொல்கிற சாட்சிகளை பார்த்தோன்னே அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார், சந்தோஷமாக வச்சிருக்கார், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்களை குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அத்தனை பேரும் கண்கலங்கி நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக அங்கே நிற்கலை, அந்த இடத்துல தேவனாக கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். எந்த அளவுக்கு கர்த்தரை விருப்பப்படுற உங்கள் விருப்பத்தோடு மன விருப்பத்தோடு உங்களை நிறைவேற்றுகிற எல்லா காரியத்துக்கு தேவனை சார்ந்து நீங்கள் வாழ்கிறீர்களோ, அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பது நிச்சயமே. ஹல்லேலூயா சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனாக கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை குறித்து அவரை மேன்மைப்படுத்துவது தான் நம்ம வாழ்க்கையில் அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமத்தில் 16ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிப்போமாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமீன். அதற்கு முன்பாக மேலே உள்ள வசனத்தை பாருங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். 9வது வசனத்தில் அதை தான் சொல்கிறாரு, அவரை பாடி. நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான்? பாடி துதித்து மகிமைப்படுத்துவான். ஒரு அன்எஜுகேட்டட் படிக்காத ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள உலக மயக்கம் உள்ளே போயிடுச்சுன்னா வச்சிங்களேன், உலக சரக்கு உள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வார்த்தை வரும். அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள்ள கிடைக்குதுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான்? பாடி துதித்து மகிமைப்படுத்துவான். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற சகல விதமான நன்மைகளை நினைத்து நீங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களை நீங்கள் என்ன நிதானித்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். கர்த்தர் செய்த நினைவு கூர்ந்த அந்த நன்மைகளெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து பார்த்தீங்களா, மேன்மை பாராட்டுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனாக கர்த்தர் செய்தார். இந்த அளவுக்கு நீங்கள் சமாதானமாக இருப்பதற்கு என்ன காரணம்? என் தேவனாக கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவின் வழியின் பிரகாரமாக நடக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் எல்லாவித குறைவுகள் இல்லாமல் மேன்மையான சகல ஜனங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் நசரேயனாக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் அப்பொழுது மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை யார் தேடி வருகிறார்களோ, தேவ சமூகத்தில் வந்து நன்றி பலிகளை யார் ஏறெடுக்கிறார்களோ, தேவனை தேடி வருகிற எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்க ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடி வரும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்க மகிழத்தக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து புறம்பே அனுப்ப மாட்டார், வெறுமையாக அனுப்ப மாட்டார், மகிழ்ச்சியோடு அனுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகள் மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிற இன்னொரு இடத்துல சங்கீதம் 105:3 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அங்கேயும் இதே வார்த்தை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அங்கே 2 நாளாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை வேற. இன்றைக்கு சங்கீதக்காரனும் அதை தான் சொல்கிறார். கர்த்தரை அவருடைய தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மறவாமல் அவரை குறித்து என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். தவிர எந்த மனிதர்களை மேன்மை பாராட்டுவது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சரிங்களா?
எந்த ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் மூலியமாக கர்த்தர் செய்தார் என்பதற்கு நினைவு கூற வேண்டும். ஆண்டவரை மறந்துட்டு இவர்கள் இல்லாமல் நான் படைச்சிருக்க முடியாது, இவர் காப்பாற்றாமல் நான் இந்த உயிரோடு ஆள முடியாது, இவர் உதவி செய்யாமல் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்க முடியாது, எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் மூலியமாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். ஒரு குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாவித தேவைகள் பெற்றோர்கள் செஞ்சாலும் கூட அந்த பெற்றோர்களை கனப்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் தேவைகள் படிப்புக்குண்டான எல்லா காரியத்தையும் என் பெற்றோர்கள் மூலியமாக நீர் எனக்கு உதவி செய்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் பெற்றோர்களும் அப்படி தான் சொல்லணும். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய காலங்களில் அநேகர் தங்களை குறித்து மற்றவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி வருகிறார்கள். அது நமக்கு தேவையில்லாத அவசியம். இவர்களுடைய மேன்மை பாராட்டுதல் தேவனாக கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக அல்ல, மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான். மனிதர்களையே குறித்து மேன்மை பாராட்டுவதனால் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் உங்கள் வீட்டிலே இன்னும் சில பேர் பார்த்துட்டேன்னா கர்வத்தினால என்ன செய்வாங்க? மேன்மை பாராட்டுவாங்க. நான் இல்லாமல் நடக்குமா, நான் இல்லாமல் ஆகுமா, நான் இல்லாமல் இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பியா, இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பியா, இப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்கிறாங்க. நான் என்று சொல்லும்போது நம்ம விழுந்து போனவர்கள் அடையாளம். என் நிமித்தமாக கர்த்தர் செய்தார் சொல்லுங்க. அது பெற்றோர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் என்று அந்த எண்ணம் வந்துச்சுன்னா சாத்தான் உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். மறந்தாப்புல சொல்லிட்டா கூட மன்னிப்பு கேளுங்க. யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நான் இல்லைன்னா நடக்குமா, நான் இல்லாமல் இனி உயிரோடு இருப்பியா, நான் இல்லாமல் இதெல்லாம் ஆகுமா, அப்படிலாம் சொல்லிட்டோம். நான் என்ற முதல் எழுத்து உள்ளே வரும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் என்று தேவனாக கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆமீன். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டை, வீம்புத்தனமாய், கர்வத்தின் நிமித்தமாய், அகங்காரத்தின் நிமித்தமாய் வீம்புகளிலே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்போ மேலே சொன்னது அதுதான். வீம்புகளிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காதான் இருக்கிறது. அப்படின்னா எப்படி? பிசாசுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், அவன் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவான், பேச வைப்பான். வீம்பு என்ன அதிகாரத்தின் நிமித்தம் நான் இல்லாமல் நடக்குமா ஆகுமா அப்படின்லாம் பேசுறதுல இதெல்லாம் அவனுடைய வார்த்தை. நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி? அவனுடைய வார்த்தையினால தான். அதனால தான் அவன் விழுந்தான். அந்த மாதிரி நமக்கு நான் என்று சொல்லக்கூடாது. தேவனாக கர்த்தர் என் நிமித்தமாக உங்களுக்கு உதவி செய்தார், நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. உங்களை யாராவது பெருமைப்படுத்தி பேசினாலும் சரி, நன்றி சொன்னாலும் சரி, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி கடன் பதில் சொன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு செய்ய சொல்ல தேவனாக கிறிஸ்துவுக்கு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுப்பார். நாங்கள் சின்ன ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவர் சுவிசேஷகர் தான். அவர் என்ன சொல்லணும்னா, ஒரு பிச்சைக்காரர்கள் யாருக்கா தர்மம் பண்ணணும்னா, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு சொல்லாதீங்க, என் நிமித்தமாக உங்களுக்கு கொடுக்க சொன்னது இயேசு, அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவார். அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தனால அந்த நாட்டிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சரிங்க. எங்கள் குடும்பத்தில் யார் எப்படியோ பாசமாக நான் தம்பி யாராக இருந்தாலும் எது சொன்னாலும் நீங்கள் ஏசப்பாவுக்கு சொல்லுங்கள், அவர் தான் கொடுக்க சொன்னார், அவர் தான் உதவி செய்ய சொன்னார், அவர் தான் அப்படி எல்லாமே அவரை சார்ந்து தான் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அந்த இடத்துல அவங்க பெருமையோடு நம்மளை பேசணும். அதை நம்ம எதிர்பார்த்தாலுமே நம்மளோட ஆசீர்வாதம் நம்ம இழந்து போவோம். அல்லேலூயா. சொல்லுவோமா? அந்த இடத்துல அவங்க எங்கேயாவது நம்மளை மேட்டினே பேச மாட்டாங்களா, பெருமையாக பேச மாட்டாங்களா, உயர்த்தி பேச மாட்டாங்களா, இப்படியெல்லாம் நம்ம சிந்தை உள்ளே வந்துட்டாலும் அது பிசாசனுடைய சிந்தை. உங்களுக்கும் எனக்கும் யாருடைய சிந்தையாக இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆகேசுவேரு என்ற ராஜா பார்த்தீங்கன்னா அங்கே ஆமானை மேன்மைப்படுத்தினான். ஆமான் யாரு? யூத ஜனங்களுக்கு விரோதமாய், மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பினவன். மொர்தெகாய்க்கு அங்கே எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்துட்டீங்கன்னா அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 1-2 எடுத்தவங்க வாசிங்க. எஸ்தர்
இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரோ அமேதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகாஸ் ராஜா என்னன்னா ஆமான் நாத்தாவின் குமாரனாக ஆமான் என்ற ஒரு ஆகானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அந்த ஆமானை உயர்த்தினான். அதனால தான் அவனுக்கு கர்ப்பம் வந்துச்சு, தலக்கணம் வந்துச்சு, எல்லா விதம் வந்துச்சு என்று நம்ம பாருங்க. உயர்த்தினான். கீழே வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம் வந்துச்சு, பெருமை வந்துச்சு. ராஜாவே எனக்கு இந்த பேர் பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார். அப்போ தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து என்ன செய்யணும்? வணங்கணும், வணங்கி நமஸ்கரிக்கணும். அப்போ நாம் வணங்கி நமஸ்கரிக்கணும்னா ஒரு தெய்வத்தை பார்த்து வணங்கி நமஸ்கரிக்க இருக்கக்கூடிய அந்த உத்தரவு இப்போ யாரை? ஒரு மனுஷாலை என்ன செய்கிற மனுஷனை பார்த்து நமஸ்கரித்து அவனை தாழ குனிந்து நமஸ்கரித்து அவனை வணங்க வேண்டும் கடவுளுக்கு சமமாய் என்று ஆகாஸ்வேர் ராஜா அவன் ஆமானை அப்படியாக நியமிக்கிறான். அடுத்து வாசிங்க. அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. மொர்தெகாய் யாரு? தேவனுடைய மனுஷன், யூத மனுஷன். ஒரு ஆஃப்டால் ஒரு மனுஷனுக்கு போய் நமஸ்கரித்து அவனை வணங்குவதற்கு அவன் ஒன்று இயேசு கிறிஸ்து கிடையாது, தேவன் கிடையாது. அவன் என்னை போல ஆஃப்டால் ஒரு மனிதன் தான். அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேசத்தினுடைய அத்தனை ஜனங்களும் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் பயந்து, அவனுக்கு பயந்து நமஸ்கரித்திருக்கிறாங்க. ஆனால் மொர்தெகாய் அடிமை, ஒரு யூதனாக இருந்தாலும் அடிமை கைதியாக கொண்டு வரப்பட்டவன். அந்நாட்களில் ஆகாஸ்வேரு ராஜாவோட கஸ்டடியில் இருக்கக்கூடியவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆமானை வணங்காதனால சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இவன் வணங்கவில்லை என்று தெரிந்து ஆமானை நெற்று போய் என்ன சொல்கிறான்? இவன் எல்லாரும் உன்னை வணங்கினார்கள், கும்பிட்டார்கள், நமஸ்கரித்தார்கள். ஆனால் இந்த அடிமை கைதியாய் கொண்டு வரப்பட்ட இந்த மொர்தெகாய் மட்டும் உன்னை நமஸ்கரிக்கவில்லை, உன்னை வணங்கவில்லை என்று சொல்லும்போது அவனுக்கு மிகுந்த ஒரு கோபம், மூர்க்கம், ஒரு கர்வம் ஏற்படுகிறது. யாருக்கு? ஆமானுக்கு. ஆப்டால் இவனை நான் கொள்வதற்கு என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய பதவிக்கு இவனுக்கும் அந்தஸ்துக்கு ஒன்றும் இல்லை. இவன் சாதாரண பார்த்தா ஒரு பிச்சைக்கார மாதிரி, ஒரு அடிமை மாதிரி. இவனை போய் நான் கொள்றதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவன் நிமித்தமாக கைது பண்ணி கொண்டு வந்த யூத ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவனுடைய ஜனங்கள் அத்தனை பேர் இந்த தேசத்தில் தான் இருக்கிறாங்க, அத்தனை பேர் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ராஜா கிட்ட அனுமதி வாங்குகிறான். புரியுதுங்களா? ராஜா கிட்ட. அப்போ என்ன அவனுக்கு கர்ப்பம் வந்தது, இன்னொன்று மேன்மை வந்தது, மேட்டின்மை வந்தது. ராஜா என்ன சொன்னாரோ அந்த அதிகாரம் என் கையில் இருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பார், நான் என்ன சொன்னாலும் ஜனங்கள் கேட்பார் என்பதற்காக, பழி வாங்குவதற்காக என்னை நமஸ்கரிக்கவில்லை என்று, அனிதினமும் என்னை நமஸ்கரிக்கவில்லை என்று பொறாமை நிமித்தமாக, வைத்தறிச்சல் நிமித்தமாக இவன் என்ன செய்கிறான்? இவனோடு கூட இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள், யூத ஜனங்களையும் தேவ ஜனங்களையும் கொல்லுவதற்காக மரணத்துக்கு ஏதுவாய் என்ன செய்ய அதிகாரம் பெறுகிறான். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? அவன் தூக்குன்ற தூக்கு மரத்தை யாருக்கு? மொர்தெகாய்க்கு நியமிக்கப்பட்ட அதே தூக்கு மரத்தில் என்ன செய்தார்? அவனும் கொல்லும்படியாக, அவனை தூக்கிலிடும்படியாக ராஜா என்ன செய்தார்? நியமித்தார். அதே கட்டளை கர்த்தர் பாருங்க அப்படியே தலைகளை மாற்றிட்டார். அது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பாருங்க அந்த இடத்துல அப்போ ஆமானுடைய கஸ்டடியில் இருக்க அந்த பதவியை யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? மொர்தெகாய்க்கு கொடுத்து, ஆமானுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதற்கு மேலான அதிகாரத்தை அடிமை கைதியாய் வந்திருக்கிற மொர்தெகாய்க்கு கொடுத்துருக்கார். எதனால கொடுத்துருக்காரு? ஒரு மனிதனை வணங்கலை, ஒரு மனிதனை நமஸ்கரிக்கவில்லை, தேவனாக கிறிஸ்துவுக்கு மட்டும் பணிந்து தொழுது கொண்டான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதுதான் உண்மை. வாசிப்போம். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் 3:4. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். எல்லாரும் துணை நின்றார்கள் யூதருக்கு. மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் எப்படி இருந்தான்? பெரியவனாய் இருந்தான். அதற்கு முன்பாக வாசல் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான்.
பார்த்தீங்களா? தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் போட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபித்து ரட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் போட்டு கிடந்த அந்த மனுஷனுடைய உபவாசத்தின் ஜபத்தினாலே கண்ணீரின் புலம்பிலினாலே தேவனாக கர்த்தர் என்ன செஞ்ச ஆமானுடைய தந்தரங்களை அகித்தோப்பின் ஆவியை பைத்தியமாக்கி போட்டது போல ஆமானோட ஆவியை பைத்தியமாக்கி போட்டு கர்த்தர் மொர்தெகாயை என்ன செய்றார்? அவன் ஸ்தானத்திலே அதே அரண்மனையிலே பெரியவனாய் மாற்றினார். கரங்களை தட்டி அவன் ஸ்தானத்தில் அவனுடைய உத்தியோகத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். பெரியவனானான். வாசிப்போம். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. 127 நாடுகள், இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளில் அவனுடைய கீர்த்தி, மொர்தெகாய்க்கு கர்த்தர் செய்த அந்த அற்புதம், பயங்கரமான அற்புதத்தின் கீர்த்தி உலக நாடுகளுக்கு எல்லாம் தெரியப்பட்டது. 127 தேசங்களுக்கு, 127 நாடுகளுக்கு தெரியப்பட்டது அவனுடைய மொர்தெகாயோட கீர்த்தி. அது மொர்தெகாய் என்பவன், இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? எந்த அளவுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை குறித்து நீ மேன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சகலவித நாட்களிலும் உன்னை மேன்மையா வைப்பார். நீ வாளாக்காமல் தலையாவாய், கீழாக்காமல் கர்த்தர் உன்னை மேலாக்குவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். புரியுதுங்களா? மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கப்படலை, எந்த ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்காக இல்லை. மொர்தெகாயோட அந்த வைராக்கியம், அந்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அனைவரும் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்து அவரை மாத்திரம், தேவனை மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பது தவிர மனிதர்களை மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் செய்த உதவிக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அவனை குறித்து மேன்மை பார்த்தினா அவனுக்கு என்ன ஆகும்? 2 கொம்பு தானாக வரும். என்ன கொம்பு? சாத்தானோட கொம்பு வந்துடும். அவன் அழகாக சந்தோஷமாக இருப்பான். அவனை உயர்த்தி வைக்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக முளைச்சிடும் 2 கொம்பு. அப்படி தானே? சாத்தானுக்கு 2 கொம்பு இருக்கிற மாதிரி முளைச்சிடும். புரியுதுங்களா? நம்மளே கெடுத்துடணும் பெருமைப்படுத்தி. அவன் நல்லா தான் பாவம் இருந்திருப்பான், ஏதோ உதவி செய்யும். அவனை பேரும் புகழோடு உயர்த்தும் போது அவனுக்கு கர்வம், மேட்டின்மை எல்லாம் வந்து அவன் கீழே பட்டான்னு விழுந்துருவான். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மிக நன்றி சொல்லுங்கள். யார் ஒரு ஒப்பிட்டவரை உயிர் உள்ளவர்கள் நினைன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த உதவி செய்தாலும் கூட மனதார கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அதற்கு முன்பாக தேவனை மறவாமல் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்கள், இங்கே இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை, மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி அல்ல. எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர்ல 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் தாம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை மேன்மைப்படுத்தி மெச்சிக்கொண்டு பெருமைப்படுத்தி பேசாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சொன்னாங்க, பவுலோட கரத்தில் சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆமான் மாதிரி தான் அவனும் இருந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டார். அது நமக்கு எல்லாமே வேதத்தில் படிச்சிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9லேருந்து பார்த்தீங்கன்னா சவுலோட ஆண்டோட அழைப்பை குறித்து எல்லாமே இருக்கிறது. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தம், சவுலாக இருக்கிறவன் தான் பவுல் பேர் மாற்றப்பட்டது. அப்போது அந்த பவுலாகி அவனுடைய கரத்தில் கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தாலும் அவன் தன்னை குறித்து மேன்மைப்படுத்தலை. அதுதான் உண்மை. பார்த்தீங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் மேன்மைப்படுத்துகிறாங்க? ஒரு சின்ன காரியம் சொல்லி செஞ்சிட்டாருன்னா போதும், நான் ஜெபம் பண்ணேன் அற்புதம் நடந்துச்சு, பிசாசு போயிடுச்சு, நான் ஜெபம் பண்ணதுனால அற்புதம் நடந்தது, பிசாசு ஓடி போயிடுச்சு, வியாதி சுகமாச்சு, தேவைகள் சந்திக்கப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனையோ போஸ்டர்களை பார்த்துட்டீங்கன்னா வரம் பெற்றவர்கள், என்னது சுகமளிக்கிற வரம் பெற்றவர்கள், பிசாசுகளை துரத்துகிறவர்கள், வியாதிகளை குணமாக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் ஒரு பெரிய போஸ்டரில் அவங்க பேரை தான் போடுறவங்க. எங்கேயாவது இயேசு பேர் அங்கே இருக்குதா? நான் தெளிவாக தான் கேட்குறேன். இயேசு பேர் இவர் மூலியமாக வருகிற, இவர் மூலியமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார், அற்புதங்கள் செய்வார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் அளிப்பார் என்று இருக்குதா? இவர் சுகம் அளிப்பார் தான் இருக்கு.
குறிப்பிட்ட நபரோட பேர் டைட்டிலில் போட்டு கீழே என்ன செய்வாங்க, அத்தனையும் லிஸ்ட்டு, மளிகை லிஸ்ட் மாதிரி போட்டு விட்ருவாங்க. அந்த வியாதியா இந்த வியாதியா எது இருந்தாலும் வாங்க, அனைவரும் வாங்க, சபை பாகுபாடு இன்றி வாங்க, சுகமளிக்க வரம் பெற்றவர் வாங்க, அவர்கிட்ட வந்துட்டு போங்க. அங்கே ஏதாவது தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து இவர் மூலியமாக, இல்லை வா இந்த இடத்துக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அந்த டைட்டில் எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்க்கல. நான் இவ்வளோ வருஷமாக ஊழியம் செய்கிறேன், முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு, வெள்ளி கம்பியாக ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பார்க்கல, எந்த போஸ்ட்லையும் நான் அதிகமாக பார்க்கல. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார்ன்ற டைட்டில் கிடையாது. அவர் சுகம் கொடுப்பார். யார்? வரவர் சுகம் கொடுப்பார். இதை நம்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போகிறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்கள்லாம் போகிறீங்க, என்ன நினைப்பீங்க? இயேசுவை மறந்துடுவீங்க. இயேசு சுகம் கொடுக்கறது இல்லை. யார் சுகம் கொடுப்பார்னு எழுதியிருக்கிறாங்க டைட்டிலில். இவர் சுகம் கொடுப்பார், இன்னார் சுகம் கொடுப்பாங்க. அப்போ அவர் இன்னார் வர தீர்க்க தரிசனம் பேசுவார், இன்னார் வெளிப்பாடோடு உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சொல்லிவிடுவார் முன்னாடியே. ஏன்னா கிளி ஜோசியக்கார் சொல்லிவிடுவார். உங்களுக்கு அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம், என்ன தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி வேணும்னா கூட தேவ சமூகத்தில் உட்காந்து பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எந்த மனுஷங்கிட்ட போய் நிற்காதீங்க, எந்த ஊழியக்காரங்கிட்ட போய் நிற்காதீங்க. உங்களை போல ஊழியக்காரன் ஒரு சகோதரன் தான். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதே அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் செய்வார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்கிறேங்க. உங்களுக்கும் அதே அற்புதங்கள், வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை, அதனுடைய ஏக்கம் இல்லை. வரோமா, நன்றி சொல்கிறோமா, நமக்கு உலகத்துக்கு வாழக்கூடிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான தேவைகளை பெற்று ஜெபம் பண்ணுறோமா, போதும். நமக்கு வல்லமை எதுக்கு, வரங்கள் எதுக்கு, அந்நிய பாசை எதுக்கு, அபிஷேகம் எதுக்கு? ஒரு சில பேருக்கு தேவையில்லை. உங்களை கொண்டு எத்தனை அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார், உங்களை கொண்டு அதிசயமான காரியங்கள் செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி அவரை ரட்சிப்புக்கு நேரம் நடத்த விரும்புகிறார். பெற்றுக்கொள்வதற்கும் அதை எண்ணம் அர்ப்பணிப்பதற்கு இல்லை. நம்ம இறுதி எப்படி இருக்கிறது? மனுஷனை நோக்கி இருக்கிறது. கடினமான இருதயத்தில் அநேக சபையோட போல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் நிற்பதும் நிறுவனம் ஆகாமல் இருப்பதும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிச்சை. இன்றைக்கு நான் உயிரோடு மூச்சு விடுறேன்னா, சுவாசம் விடுறேன்னா, உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, என் தேவனாக கிறிஸ்து கொடுத்திருக்கிற கிருபை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசுவாசிகளை பார்த்தாலும், ஊழியக்காரர்களை பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நாம் இருவரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம்னு சொல்கிறோமா? இல்லை. முதல்ல அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஏன்? அதுவும் இல்லாமல் அவர் சொன்னால் நான் ஏன் போய் சொல்லணும் திருப்பி? பிரைஸ். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஒவ்வொரு கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளணும், கனம் பண்ணுவதில் ஒவ்வொருத்தரும் முந்தி கொள்ளணும். கர்ப்பமும் அங்கே செல்லாது, மேன்மை செல்லாது, மேட்டிமை செல்லாது. அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாயான ஒரு மேன்மை நீ பெற்றுக்கொண்டாயானால் தேவனை சார்ந்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கனம் பண்ண முந்தி கொள்ளுங்கள், ஒருவர் சார்ந்து வாழுங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக. அதுதான் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாவித அதிகாரங்கள், எல்லாவித அந்தஸ்துகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவித மேன்மைக்குரிய காரியங்கள், அற்புதமான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ஆடையை தொட்டவங்கள, பவுலோட கச்சையை தொட்டவங்கெல்லாம் எல்லாம் சுகமானாங்க. ஆனால் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அதிகாரத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் சாதாரண மனிதன். அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், எங்களை ஒரு முடவனை சுகமாக்கணும்னு எல்லாரும் அவனை வணங்க போனாங்க, நன்றி சொல்ல போனாங்க. நாங்கள் உங்கள் சகோதரர்கள், உங்களை போல சகோதரர்கள் நாங்கள், எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க, மேன்மைப்படுத்தாதீங்க. இயேசு தான் அவனை குணமாக்கினார். கரங்களை தட்டி நன்றி சொல்ல. இயேசு தான் குணமாக்கினார், இயேசு தான் எனக்கு உணவு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால் 2 கொரிந்தியரில் இன்னொரு இடத்துல வாசிப்போம், எந்த காரியம் நடந்தாலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அப்படி இல்லாதபடி. அப்போ சொன்னாங்க பவுல் 2 கொரிந்தியரில் 12:1 சொல்கிறார் பாருங்க, மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி அல்ல என்று சொல்கிறார். வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். அவ்வளவுதான்.
மேன்மை பாராட்டுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னை போய் புகழ்ந்து பேசுவதற்கு நான் பெரிய அதிகாரி கிடையாது, ஒரு பெரிய கடவுள் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு பெரிய மந்திரவாதி சாமியார் கிடையாதப்பா. ஆப்டால் உன்னை போல நான் ஒரு சகோதரன். ஆனாலும் என் நிமித்தமாக கர்த்தர் அருளிய தரிசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு சொல்வதற்காக கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். அவருடைய சேவைக்காரனாக, ஊழியக்காரனாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களுக்கு முன்பாக என்னை நியமித்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் சர்வெண்டா இருக்கிறேன். யாருக்கு? தேவனாக கிறிஸ்துவுக்கு, தவிர உங்களுக்கு அல்ல. ஆமீன். அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன பேச சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய டியூட்டி. நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கல, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அசெம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம் கிடையாது, எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அது மைண்ட் செட்டில் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியம் இருந்தாலும் மனுஷனை மேன்மைப்படுத்தாதுங்க. நாம் அனைவரும் இந்த திருச்சபைக்கு வருகிற நோக்கம் எதுவாக இருக்கணும்? தேவனை குறித்து அறிகின்ற அறிவுக்கு மேன்மை பெற்றுக்கொள்ள வரணும். இந்த திருச்சபைக்கு எதுக்காக நம்ம வரும்? குற்றப்படுத்துவதற்கு, குறை சொல்வதற்கு, அகங்காரம் பிடித்து நான் இத்தனை வருஷம் வந்திருக்கிறேன், நான் சீனியர், நீ ஜூனியர், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நீ தாழ்த்த மதத்தை சார்ந்தவன், இது பேசுவதற்காக அல்ல. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நரகத்துக்கு உள்ள பங்குள்ளவர்கள் அந்த ஆவியெல்லாம், அப்படிப்பட்ட ஆவியெல்லாம் நரகத்துக்கு பங்குள்ளவர்கள். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என் தேவனாக கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவேன். என் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றும் அப்போஸ்தலனாக பவுல் இழந்து குப்பை என்று கருதுகிறான். நான் சபதரித்த, சேகமித்து வைத்த ஆயிரக்கணக்கான கோடி, இந்த நாளில் இருக்கக்கூடிய 9 கோடிக்கு மேலே சொல்லப்படுகிறது, ஆயிரக்கணக்கான கோடி அவரை அறிகின்ற சத்திய வார்த்தையை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொண்டு அறிந்து கொள்வதற்காக நான் உலகத்தில் சபதரித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் குப்பை என்று தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறேன். அதுதாங்க மேன்மை. கிறிஸ்துவுக்காக, ஜீவன தந்தை தேவனாக கிறிஸ்துவுக்காக அறிகின்ற அறிவு மேன்மைக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த சபைக்கு ஒவ்வொருவரும் அதுதான் நினைக்கணும். இந்த சபைக்குள்ளே நான் கால் வைக்கும்போது எதற்காக வருகிறேன்? என் தேவன் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், அவரை குறித்து நான் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்வதற்கோ, என் குடும்பத்தை தெரிந்து கொள்வதற்கோ அவசியம் கிடையாது. அதற்காக அந்த நோக்கமும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்திய ஆவியானவர் சொல்லுகிற சத்திய வார்த்தை இதுதான். நாம் எதற்காக இங்கே கூடி வருகிறோம்? தேவனை அறிகின்ற அறிவுக்காக, அவர் செய்த நன்மைகளின் மேன்மைக்காக அவரை நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தவிர நம்ம ஒருவருக்கு ஒருவர் குறித்து பேசுவதற்காக, நேரத்தை போக்குவதற்காக அல்ல. இந்த ஆவியெல்லாம் நமக்குள்ளே இருந்துன்னா நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்குள்ளே இருந்துன்னா அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கேட்கவும் வேண்டாம், அவங்களோட உடன்படவும் வேண்டாம். நான் ஏன்னா நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுட்டு போயிடுவாங்க. யார்? அசுத்தாவி பெற்றுட்டு போயிடும். நம்ம வெறுமையாக தான் எம்டி பிளேஸில் எம்டியாக தான் போயிடும், காலியாக தான் இருக்கும் நம்ம இறுதியம். ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 வார்த்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அப்படின்னா எல்லாம் சேர்த்து வைத்த லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் அவைகளை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமில்லாமல், கவனிச்சிங்களா, அது மாத்திரமில்லாமல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் சம்பாதித்த எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நஷ்டம் என்று எண்ணினேன். யார் சொல்ல முடியும் அந்த மாதிரி? யோபு பக்தனும் சொல்லியிருக்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்மக்கிட்ட பாக்கெட்டில் நல்ல கனமாக இருந்துச்சுன்னா அதைவே நம்பிட்டு உட்காந்துருக்கும். சொத்து சுகம் கொஞ்சம் ஆஸ்திகளை சேர்த்து ஆண்டு கொடுத்துட்டான்னா அதை வச்சு பெருமை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கி அது உலக தேசத்தில் பார்த்தீங்களா? எனக்கு பேர் சொல்லத்தில் காசாவா என்ன ஊர் தேசம்லாம்
சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்களோடவா நமக்கு ஆசீர்வாதம், அவங்களோட சொத்து நம்ம கையில் இருக்குது. 3 அடுக்கு 10 அடுக்கு 15 அடிக்கு பில்டிங்கெல்லாம் தரமட்டமாகி பிரெட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான். உயிர் படைக்கிறதுக்கு ஒரு பிரெட்டு எங்கேயா கிடைக்குமா? உயிர் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களை ஐயா நீ அப்படி வச்சிருக்கிறாரா கர்த்தர்? சொல்லுங்கள். நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதமாக மேன்மையை வச்சிருக்காரு. கரங்களை தட்டி இப்பொழுது நன்றி சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அடுத்த வினாடி நம்ம தேசத்துக்கு நம்ம இனத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நினச்சி பாருங்க. உங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்பொழுதுமே நன்றி சொல்லுங்கள் தயவு செய்து. நான் எப்போவுமே ஆண்டுடைய சமயத்தில் என்னுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு சொல்கிறேன். எந்த காரியம் இருந்தாலும் என் தேவனாக கிறிஸ்துவை நான் மேன்மைப்படுத்தாமல் இருக்க முடியாது. எதை செய்தாலும் எனக்குள்ளே நான் மேன்மைப்படுத்துவேன். இல்லாவிட்டால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட மற்றவங்ககிட்ட ஆண்டவர் இந்த அளவுக்கு எங்களை வச்சிருக்கிறாருங்க, அவருக்கு நன்றி சொல்லுவேன். அதனால தான் இன்றைக்கு ₹1 கூட கடன் இல்லாதபடி இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஓட்டர் ரெக்கார்டு சொல்கிறோமா ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறேன்? கடன் இல்லாமல் வச்சுருக்கேன்னா அதுதான் ஆசீர்வாதம். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தோடு வச்சுருக்காருன்னா அதுதான் ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அது வேணும். அடுத்தவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லிட்டு சபையில் அங்கேயும் இங்கேயும் பிரிவினை உண்டாக்கிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுலாம் இது ஒன்றும் உலக இடம் கிடையாது. பரிசுத்த பூமி, பரிசுத்தமுள்ள தேவனாக கர்த்தர் வாசம் செய்கிற இடம். புரிதுங்களா? உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மனம் தெரிந்துறீங்களோ, மனம் மாறுகிறீர்களோ, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடாதீங்க தயவுசெய்து. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால தான் இப்போ இங்கே சொல்லப்படுது, கர்த்தரை அறிகின்ற அறிவுக்காக எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். அது மாத்திரமில்லாமல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுலோட வைராக்கியத்தை கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 10-11 அவருடைய மரணத்தை நான் ருசி பார்க்கவும் பரலோக ராஜ்யத்துக்குள் அவரை போல நான் பிரவேசிக்கவும் நான் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நான் அப்படி இருக்க வேண்டும், பவுலை போல அந்த வைராக்கியம். எடுத்தவங்க வாசிங்க 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பில் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமீன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஆமீன். நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை, வைராக்கியம் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் வார்த்தை. அல்லேலூயா. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையும் அவருடைய பாடுகளையும் அவர் பாடுகளுக்குள்ள நானும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கும் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக என்னுடைய மரணத்தையும் எப்படியாகலும் நானும் அவரை போல இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும். பின்பு அவரை போல நான் உயிரோடு எழும்பதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கும்படியாக நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக என்று சொல்லுகிறான். நல்லா கவனிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி புரியுதோ எனக்கு தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்து அத்தனை இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை என்று பாராமல் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அது மாத்திரமல்லாமல் எனக்காக உயிர்த்தெழுந்த தேவன், பரலோக ராஜ்யத்தில் பிதாவினிடத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த தேவன் எப்படி இந்த உலகத்தில் பாடுபட்டு மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நானும் அவரோடு கூட பாடுகள் அனுபவித்து மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுகிற அந்த நாளிலே நான் தேவனோடு சிங்காசனத்தில் அவரோடு கூட அமரும்படி கர்த்தர் எனக்கு அருள் செய்கிற அந்த அருளிலே பிரவேசிக்க நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? என்னை தியாகமாய் கருவதற்காக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இந்த பூமியில் கிடையாது. இதை செய்வதற்கு தான் என்னுடைய மேன்மை. இது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்காக இந்த மரணத்தை நான் அறிந்து கொள்வதற்காக நான் அவதரித்து சேர்த்தது எல்லாம் குப்பை. இது என்னோட கூட வரவே வராது. நான் சேர்த்து வச்ச அத்தனை ஆஸ்திகளும் என்னோட கூட வராது. நான் தேவனுக்காக பாடுபடுகிறது வரும், நான் தேவனுக்காக நேரம் செலவிடுகிறது வரும், கர்த்தருக்காக என் ஜீவனை கொடுப்பது வரும், ரத்தம் சிந்தினது பரிசுத்தமுள்ள என்னுடைய ரத்தம் என் தேவனுக்காக நான் சிந்தப்படுகிறது பரலோக ராஜ்யத்தில் வரும். தேவனோடு நான் கூட எழுந்து போகும்படியாக ஆண்டவர் எனக்கு அருள் செய்கிற அந்த மேன்மை எனக்கு போதும், அவர் அறிகின்ற அறிவு எனக்கு போதும், கர்த்தருடைய மரணத்தை நான் தெரிந்து கொள்வது எனக்கு போதும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுங்களா?
இரத்த சாட்சியை மறிக்கிறவர்கள். நல்ல சுகபோகமாக வாழ்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள்னு என்ன தெரியுங்களா? எந்த நிமிஷம் ஆனாலும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மறிப்பேன், நான் ரெடி. அட்லீஸ்ட் ஒரு போலீஸ்காரன், டிஃபென்ஸில் இருக்கிற இராணுவக்காரங்களாக இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் உன்னை கொல்லப்பட முடியும். தேசத்துக்காக, நம் இன மக்களுக்காக நீ மறிக்க தயாரா? ஆமாம், உறுதிமொழி கொடுக்குறானா வந்து ஜாயின் பண்ணு. ஒரு தேசத்துக்காக மறிக்க, ஒரு ஆப்டால் ஒரு பாவிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்காக தன் குடும்பத்தையே பாராமல் ஜீவனை கொடுக்க ஒரு இந்த டிஃபென்ஸ் இருக்கும்போது, எனக்காக மரித்த தேவனாக கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள தேவன், எனக்காக என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக எனக்காக பாடுபட்டு நான் நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவரோடு கூட என்றென்றைக்கும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்காக என் ஜீவனை கொடுத்த தேவனாக கிறிஸ்துவுக்காக நான் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் சிந்திப்பதற்கு, மரணத்தை சந்திப்பதற்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பவுலோட வைராக்கியம், அந்த அர்ப்பணிப்பு ஜீவியம் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட பாடுகளிலே எனக்கு பங்குண்டு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பன் பாடுபட்ட ஒரு உலக மனுஷன், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு கூலிஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்னுடைய அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு, அந்த கஷ்டத்தில் நானும் ஒரு பங்கு கொண்டாதான் நான் அவருடைய மகன் என்று சொல்ல முடியும், மகள் என்று சொல்ல முடியும். அதே போலதான் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளிலே எனக்கு கொஞ்சம் கூட நான் சுதந்திரிக்க விருப்பமில்லை என்றால் நான் அவருடைய பிள்ளையே இல்லை, சாத்தானோட பிள்ளையா இருப்பேன். அல்லேலூயா. நான் தேவனுடைய மனுஷன் என்றால் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் எனக்கு கொடுக்கிற பாடுகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் ஏற்றுக்கணும். மனுஷன் சொல்கிறான் 6 சாவு 100 சாவு, உலகத்துக்காக இல்லை, கிறிஸ்துவுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் மேன்மை, ஆவிக்குரிய மேன்மை ஃபஸ்ட்டு முக்கியம். உலக மேன்மை நமக்கு வேண்டாம், அதெல்லாம் அழிந்து போகும். நீங்கள் எத்தனை வேணால் எழுதி வைங்க டைரியில், எவ்வளோ கோடி வேணால் இந்த உலகத்தில் சம்பாதிச்சு வைக்கலாம், அது உங்களுக்கு கூட வராது. பணம் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் தான் உங்கள் சொந்த பந்தங்களை பக்கத்தில் நிற்பான். பணம் இல்லைன்னா வச்சு என்ன செய்வாங்க? உங்களை பிணமாக தான் மதிப்பாங்க. ஒரு பணத்தை எப்படி மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களை வாழ்க்கையை மதிப்பாங்க. உங்கள் சரீரத்தை பார்ப்பாங்க, பக்கத்திலே வர மாட்டாங்க. அதுக்காக பணம் சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு சொல்ல, ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்துடைய அறிகின்ற அறிவியும் மேன்மைக்காக இந்த உலகத்தில் வாழுங்க. காசு வரும் போகும், அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கெல்லாம் போகும். ஆனால் அதுக்காக கர்த்தர் உங்களை பிச்சைக்காரனை விட மாட்டார், கையேந்தி பவானை போல நிற்க வைக்க மாட்டார். உங்களை அவங்களுக்கு முன்னாடி உயர்வான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதற்காக? நீ கர்த்தருக்காக என்றைக்கு ஜீவனை பாராமல் உழைக்கிறாயோ அன்றைக்கு உன்னுடைய மேன்மையை நீ பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டுகள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு உன் சன்னதிகளோட சன்னதிகளை நீ பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும், அவங்களுடைய மேன்மையை நீ பார்த்து அனுபவித்து தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். கர்த்தரை மறந்துட்டு அவரை மேன்மைப்படுத்தாம ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்திட்டு இருப்பாயானால் இந்த உலகத்திலேயே உன் மேன்மையை அழிந்து போய். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் 1 தீமோத்தேயு 3:16 எடுத்து வாசிப்போம். இந்த பரலோக மேன்மையை குறித்து பவுல் எழுதுகிறார். வாசிங்க. 1 தீமோத்தேயு. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவராய் இருக்கிறவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். ஆண்டவர் இந்த நம்மை போல மனிதனாய் இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலமாக அவர் வாழ்ந்தாலும் கூட பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியங்களை யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியாக மகா மேன்மையா இந்த வார்த்தை இருக்கிறது. மகா மேன்மை. மகா மேன்மை என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கிற நித்திய மேன்மை தான், அவரோட கூட இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை. அப்போ ஆண்டவர் பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்சத்தில் தான் வெளிப்பட்டிருக்கு. உங்களுக்கு எனக்கு மாம்சம் இருக்குதா இல்லையா? இல்லை. யோசனை பண்ணுறது பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே போல் என்னது? மாம்சத்தில் வெளிப்பட்டோம்ல தேவ தூதர்களால் காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் பல ஆவியானவருக்கு சரியான சாட்சியாக இருந்ததுன்னா தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நமக்கு ஆலோசனை கொடுப்பதும், நம்மை பாதுகாப்பதற்கும், நம்மை வழி நடத்துவதற்கும்,
எல்லா சத்துருடைய கிரிகையிலிருந்து நிர்மூலமாக்கி நம்மை காக்கும்பது படிக்கும், நம்ம விண்ணப்பங்களை ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து தேவ சமுதிரம் கொண்டு போய் அவங்க சேர்ப்பதற்கும், எல்லாவற்றிலும் எப்படி தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு எப்படி காணப்பட்டாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவ தூதர் காண. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தை நான் சொல்கிறேன், நான் 2 முறை தேவ தூதர்களை மனிதன் ரூபத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சத்திய ஆவியானவர்களுடைய சத்தியத்தை நிமித்தமாக சொல்கிறேன், இல்லாவிட்டால் உங்கள் கண்களுக்கு முன்பாக என் ஜீவன் மரணத்தை சந்திக்கட்டும் இந்த நிமிஷத்தில். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இதே ஒண்டிப்பூரில் 8 வயசில் தேவ தூதன் மனிதன் நிமித்தமாக பார்த்துருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் இவங்க அப்பா மரணத்துக்கு நேராக போகக்கூடிய அந்த டெட்டு டைமில் போயிட்டு வரும்போது ஒரு மனிதன் ரூபத்தில் தேவதூதன். 3வது ஈரோடு மாவட்டத்தில் போதகர்களோட இருக்கும்போது ஒரு மனிதன் ரூபத்தில் தேவதூதன் எனக்கு உதவி செய்தார். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நான் நேரம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். பாவி, கொடூரமான பாவியாக துரோகியாக இருக்கக்கூடிய எனக்கே கர்த்தர் உதவி செய்யும்போது, தேவதூதர்களுக்கு காணப்பட எனக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் எந்த மனுஷனும் என் மேலே கைப்படாதபடி, சுண்ட விரல் கூட என் மேலே படாதபடி கர்த்தர் நித்தமும் காத்து வருகிறார் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேனோ, எந்த அளவுக்கு உத்தம இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நிற்கிறேனோ, என் தேவனாக கர்த்தரை நிச்சயமாக கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் எனக்கு சொத்து தரணும், பேரு புகழ் தரணுங்கல்ல, பரலோக ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன இடம் எனக்கு கிடைச்சா போதும். என் குடும்பத்துக்கு சபையோராக உங்களுக்கு ஒரு சின்ன இடம் உட்கார கிடைச்சா போதும். அந்த நரகத்திலேருந்து மீட்டெடுத்த போதும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அதற்காகத்தான் ஊழியத்திற்கே வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதிகளிடத்தில் கர்த்தருடைய அன்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். எல்லா ஜனங்களும் அவரை விசுவாசித்தது போல இந்த போதகர்கிட்ட நீங்கள் போங்க, ஆவியானார் அவரு கூட இருக்கிறாரு. இந்த சகோதரர்கிட்ட போங்க, கர்த்தர் அவங்களோட பேசுவார். உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதாவது தேவையா, குழப்பமாக இருக்கிறாயா, பிரச்சனையாக இருக்கிறாயா, நீ உலக மனுஷனை நம்பாத, இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே போ, ஆவியானார் அவங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உனக்கு ஏற்ற பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புறஜாதிகளிடத்திலே அவர் என்ன சொல்றார்? விசுவாசிக்கப்பட்டார். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அதே போல தான் நீங்களும் நானும் அவர் வருகையிலே மகிமையிலே ஏறெடுத்து கொள்ள இன்றைக்கு கடைசி காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நான் சீக்கிரமாக ஒன்று என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகையினால் ஆபேல் தேவனுக்கு கொடுப்பதில் மேன்மைப்படுத்தினான். அவனுடைய நீதி எங்கும் விளங்கப்பட்டது சொல்றது. தேவன் மேல விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையானது பலி தேவனுக்கு செலுத்தினான். பார்த்தீங்களா? தன்னுடைய அண்ணங்காரம் கொடுக்கிற பலியை காட்டிலும் ஆபேல் அதிகமாக கர்த்தருக்கு என்ன செய்தார்? காணிக்கை செலுத்தினால அவனுடைய நீதியின் பலி கர்த்தர் இன்றைக்கும் நம்ம பேசுவதற்கு, அவனை குறித்து சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11:4 வீட்டில் குறித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் கர்த்தருக்காக நன்மை செய்து பாடு அனுப்புவதே மேன்மையாகும். 1 பேதுரு 3:17-18 பார்த்துட்டீங்களா? அதை வாசிங்க. 1 பேதுரு 3:17-18. தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆமீன். ஒரு மனிதன் தீமை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தீமை செய்தனா அப்படி கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாய், கர்த்தருடைய உபதேசத்து ஆலோசனைக்கு மாறாய் ஒரு பாவம் செய்கிறானா, அது தீமை. அதனால அவனுக்கு பாடு வருதுனால இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு அனுமதிச்சார், அதனால சந்தோஷமா ஏற்றுக்கணும், அப்படி கிடையாது. தீமை என்றது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பொய் பேசுறது தீமை தான், இல்லைங்களா? ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்கலன்னா தீமை தான். அப்போ அது நிமித்தமாக சில தீமையினால நமக்கு நாமளே அறிவித்துக் கொள்கிற அந்த கஷ்டங்கள், பாடுகள் நிமித்தமாக வருதுன்னா அது தேவனால் அல்ல, நம்ம செய்திருக்கிற தவறுனால சாத்தான் கொடுக்கிற பிரச்சனை. அப்போ நன்மை செய்து பாடு அனுபவிப்பது உனக்கு மேன்மையா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நீ நன்மை செய்கிற வசனத்தின் அடிப்படையில் நீ நன்மை செய்கிறாய், நன்மையானது பேசுகிறாய், நன்மையான காரியங்களை செய்கிறாய் என்றால் அது நிமித்தமாக புறஜாதிகள் மத்தியிலே, சாத்தான் மத்தியில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால் அது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் மகிமை கொண்டு வரும்.
மேன்மை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு நீ தீமை செய்து அவனுக்காக பாடுவது காட்டிலும் தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்து அதன் மூலிமா அவனுக்கு பாடுவதா கிறிஸ்துவ நிமித்தமாக சந்தோஷமாறு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி இருக்க ஒருவரும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதபடி இருக்கணும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:21 எடுத்தவங்க வாசிங்க. 1 இப்படி கொரிந்தியர் இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட தீர்ப்பானாக. எல்லாரும் உங்களுடையதே. ஆமென். இப்படி இருக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவனும் எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டாதபடி இருக்க வேண்டும். எந்த மனுஷனை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. எந்த ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதவனாக இருக்கணும். புரியுதுங்களா? எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. எல்லா ஆசீர்வாதமும் தேவனை மேன்மைப்படுத்தும் போது உங்களுக்கு உரியதை உங்களுக்கு பற்றி கொள்ளத்தக்க கர்த்தர் செய்வாரை தவிர ஒரு மனிதனை மேன்மை பாராட்டி அதன் மூலமா பெறக்கூடிய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு லாபம் இல்லை, மகிமை இல்லை, மேன்மை இல்லை. நல்லா சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது எல்லா ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் எந்த மனுஷனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதாங்க. சரிங்களா? மேன்மை பாராட்டாதீங்க. 1 கொரிந்தியர் 5:6 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறது. மேன்மை பாராட்டாதீங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. இப்போ புரியுதுங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பார்த்து மனுஷனையும் பார்த்து மேன்மை பாராட்டாது, அது உங்களுக்கு நல்லதல்ல, எனக்கு நல்லதல்ல. ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை மாத்திரம்